திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை முதல் திண்டுக்கல் செல்லக்கூடிய அரசு பேருந்து நத்தம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளது. அப்போது அந்த பேருந்துக்கு முன்னர் திருப்பூருக்கு செல்ல வேண்டிய பேருந்து எடுக்கப்படாமல் நின்று கொண்டிருந்தது. ஆனால் இதனால் தங்களது வாகனத்தை உரிய நேரத்தில் எடுக்க முடியவில்லை என கூறி புதுக்கோட்டை பேருந்து ஓட்டுநர் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையாளர் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு பணிபுரிந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சேலம் அணைமேடு பகுதியில் உள்ள மண்டல ஜிஎஸ்டி ஆணையாளர் அலுவலகத்தில் குளிர்சாதன பெட்டி ஒன்றில் திடீரென புகைமூட்டம் எழுந்துள்ளது. அது உடனடியாக தீப்பற்றி ஒவ்வொரு அறையாக பரவியது. இதனால் அலுவலகத்திற்குள் பணியில் இருந்தவர்கள் அச்சத்தில் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். 2 தளங்களில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தகவலறிந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. இதேபோல சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே உள்ள ஒரு தேநீர் கடையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.